காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். கண்ணீரை துடைத்துக்கொள், உன் காயங்களை ஆற்றுவேன். எண்ணெய் பூசி உன்னை சொஸ்தப்படுத்துகிறேன். என்னுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. நான் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல நானும் உன்னை சிட்சித்து நடத்துகிறேன். கொஞ்சமும் கலங்காதே. காலங்கள் மாறும், பொறுத்திரு. என் கரம் வல்லமை உள்ளது, இதை மறந்து விடாதே. இந்த அதிகாலை வேளையில் உன்னை விரோதிக்கிறவர்களையும் உன்னை துன்புறுத்துகிறவர்களையும் மன்னித்துவிடு. உன் சுமை லகுவாகும். என் வசனங்கள் உன்னை சுத்திகரிக்கட்டும். என் வாக்குத்தத்தங்கள் உன்னை ஆற்றி தேற்றட்டும். உன் கவனத்தை என் வசனங்களின் பக்கமாய் திருப்பு. வசனங்களை தியானிக்க நேரம் எடுத்துக்கொள். அங்குமிங்கும் ஓடுவதை நிறுத்தி பல மணி நேரங்களை என் பாதத்தில் செலவிடு. உன் எண்ணங்களை அமைதிப்படுத்து. உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பலவித எண்ணங்களால் சோர்ந்து போகிறாய். உன் சிந்தனைகளை என் வசன தியானம் கட்டுப்படுத்தட்டும். கவலைக்கு அருமருந்து என் வசனத்தின் வெளிச்சமே. நான் ஐஸ்வர்ய சம்பன்னர், உன் நல்ல மேய்ப்பர். உனக்கு குறைவில்லை. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உன்னோடே பேசுகிறவர் நானே. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. என் வருகை மிகவும் சமீபம். ஆதார வசனம் யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது.